ஸோ சவுத் ஆப்பிரிக்கா செமிஃபைனலுக்கு குவாலிஃபை ஆயிட்டாங்க. தே டிசர்வ் டு கோ இன்டு தி செமிஃபைனலுங்க. அதுல எந்த டவுட்டுமே இல்லை. அதாவது இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்டார்ட் ஆகும் போது நம்ம நல்லா சொன்னோம், குரூப் பில ஸ்ட்ராங்கஸ்ட் டீம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா சவுத் ஆப்பிரிக்கா தான். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களோட பெர்ஃபார்மன்ஸும் இருந்துச்சு. அகைன்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் ஒன் சைடா வின் பண்ணாங்க, அகைன்ஸ்ட் இங்கிலாந்து ஒன் சைடா வின் பண்ணாங்க. அன்பார்ச்சுனேட்லி ஆஸ்திரேலியாவோட அந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா மழைனால அபேண்டன் ஆயிடுச்சு. ஸோ டாப் ஆஃப் த டேபிளும் போயிட்டாங்க. ஸோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா சரிங்களா, நிறைய பாசிட்டிவ்ஸுங்க. அதாவது ஹென்ரி கிளாசன் ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாடல இன்ஜுரினால, பட் அவர் கம்பேக் கேம் சூப்பரா ஒரு 64 அடிச்சாரு. ராசி வேண்டர்டசன் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ரிக்கல்டன் ஒரு 100 அடிச்சாரு ஆப்கானிஸ்தானோட. பவுமாவும் ஒரு 50 போட்டாரு. ஏடன் மார்க்ரம் இந்த மேட்ச்ல பேட்டிங் ஆடலனாலும் அவரும் ஒரு 50 போட்டாரு இந்த டோர்னமெண்ட்ல. ஸோ அவங்களோட பேட்டிங் லுக்ஸ் பர்ஃபெக்ட். போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரபடா டேஞ்சரஸ் போலர், மார்க்கோ யான்சன், வியாம் முல்டர்லாம் விக்கெட் டேக்கிங் மோட்ல இருக்காங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் மகாராஜ் எப்பவுமே அந்த ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்குறாரு சூப்பரான அவரோட லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னை வச்சுட்டு. அதை விட மிகப்பெரிய பிளஸ் சவுத் ஆப்பிரிக்காக்கு அவங்களோட ஃபீல்டிங் அண்ட் கேச்சிங். இதை விட என்னங்க வேணும்? சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த டோர்னமெண்ட் வின் பண்ணுவாங்களா? வெயிட் பண்ணி பார்க்கணும்.